இதோட ஸ்டார்டிங்ல பாரிஸோட ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பேசஞ்சர் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க கொரியா நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போறாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்களோட பாஸ்போர்ட்டை என்ட்ரி பண்றாங்க. என்ட்ரி பண்ற அந்த இடத்துல ஒரு ஆளை அவங்க பாக்குறாங்க. அவளும் கண் அசைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறான். ஹீரோனியும் இப்போ லக்கேஜை எடுக்க போகும்போதே அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம், பயம் தெரியுது. அந்த லக்கேஜை தூக்குறாங்க. மேடம், இது 2004 நடந்த சம்பவம். ஹீரோனி எப்படி இங்க வந்தாங்கன்னு சொல்லி அவங்களோட பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயினும் அவங்க கணவரும் மெக்கானிக் ஷெட் மாதிரி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வர கார்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார். இவரோட பேரு மொண்டோ. அவர் கூட இன்னொருத்தரும் வருவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி தாண்ட உன்னை பார்த்தேன், நீ ஒன்னும் உயிரோட இருக்கியா இருந்துட்டியான்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என் லைஃப் நல்லாவே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார். நீ ரொம்ப டல்லா இருக்கேன் போது, இல்லடா கொஞ்சம் வேலை டைட்டா போயிட்டு இருக்கு, உன்னை பார்த்துட்ட சந்தோஷம் சொல்லி எல்லாருமே பேசி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவும் வேலை கிளம்புறாரு. அவங்க மனைவிய பாப்பா சீக்கிரம் ரெடி பண்ணி நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும் போது அவசரமா ரெடி பண்ணி பாப்பாவை அனுப்புறாங்க. ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருப்பாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பதட்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. எங்க ஹீரோனையும் வீட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ அவங்க கணவரோட ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. எங்க போன நீ, ரொம்ப நாளா அவனை பார்க்கவே இல்லை, என் கணவரும் உங்களுக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்றாரு, என்னதான் நடக்குதுன்னு போது சரி சடனா உங்களை பார்க்கணும்னு தோச்சாதான் வந்தேன்னு சொல்லிட்டு உணவெல்லாம் வேகமா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவர் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். எனக்கு ஒண்ணுல நான் ஓகே தான் சொல்லிட்டு சாப்பிட்டு அவர் அங்க வந்து போயிடுவார். இப்ப அன்னைக்கு நைட்டு அவரோட ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. அவனோட பாடி எல்லாம் போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அவர் அதிகமா கடன் வாங்கிட்டாரு, அந்த கடனை கட்ட முடியாதனால அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோவா பேங்க்காரங்க கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டு லோன் வாங்கினாரு, அதுக்கு கார்டியன்ட்டா நீங்க சைன் பண்ணீங்க, இப்ப அவர் இறந்துட்டாரு, அதனால அவரோட பாதி கடனை நீங்க தான் கட்டணும்னு சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் இவங்க கட்டணும். ஆனா ஹீரோ, நான் ஒரு 50,000 ரூபாய் தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன், அதுவும் தேவைக்காக தான், இப்ப என்ன 2 லட்சம் கட்ட சொல்றீங்க, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, இதெல்லாம் அவளுக்கு கட்ட முடியாதுன்னு போது இங்க பாருங்க, நீங்க கட்டிதான் ஆகணும், கட்டலன்னா அவங்க வீட்டுல அங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது இது கேட்ட ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. இப்ப வேற வழி இல்லாம இருக்கிற வீட்டை வித்துட்டு இருக்கிற பணத்தை வச்சு பாதி கடனை அடைச்சிருவாங்க. ரெண்டுக்கு ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க மனைவியும் தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போடுவாங்க. அதுல குழந்தையோட பொருளும் இருக்கும். அவ அம்மா எனக்கு இது வேணும் வேணும்னு கத்துவா, வாய மூட, இந்த குட்டி ரூம்ல நம்மளுக்கே இடம் இல்ல, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அந்த குழந்தை அழுகுறதும் அவங்க மனைவி பேசுறதும் இருக்கும் கொஞ்சம் இனிமேல் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இப்ப அவரும் அவரோட ஃப்ரெண்டு முண்டோ இருக்கான், அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இது கேட்ட முண்டோவும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு கல்லை டெலிவரி பண்ணுவாரு. கஸ்டமருக்கு அந்த கல்லை நீ டெலிவரி பண்ணிட்டேன்னா அவங்க சந்தோஷப்பட்டு உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு உன்னோட பிரச்சனையை நீ சால்வ் பண்ணு, நான் எப்ப கஸ்டமர் கல்லு வேணும்னு சொல்றேன்னா அப்ப போய் நீ கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை ஃபுல்லா புரிஞ்சுக்காத ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துருவாரு. ஆனா ஹீரோனுக்கே சுத்தமா பிடிக்கல. உன் ஃப்ரெண்டு சொல்றது எனக்கு நல்லது மாதிரி தோணலன்னு போது இங்க பாரு, நம்ம இப்ப எவ்வளவு பெரிய மோசமான சிச்சுவேஷன் இருக்கும்னு தெரியுதுல்ல, அவங்க ஒருத்தர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வரான், இதை போய் வேணா நம்ம சொல்ல முடியாது, அவன் என்ன சொன்னான்னு அதை கேட்கலாம் போறேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை சத்தம் போட்டுட்டு அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் ஹவுஸ் ஓனர் வெளியே போட்டுருவாங்க. இதனால ஹீரோனையும் ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் ப்ளீஸ் நான் இந்த மாசம் வாடகை கொஞ்ச நாள் கழிச்சு தரேன், எங்களுக்கு கொஞ்சம் பினான்சியல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. இதனால ஹீரோக்கு இனிமே கடுப்பாயிரும். இப்ப தெரியுதா பணம் அவளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம். ஹீரோமா அவரோட ஃப்ரெண்டு முண்டோக்கு கால் பண்றான். அவனும் கஸ்டமர் ரெடி தான், பொருளை போய் நீங்க டெலிவரி பண்ணணும், ஆனா ஒரு லேடி தான் எனக்கு வேணும், உன்னோட ஒய்ஃப் வருவாங்கன்னு போது இல்ல அவளுக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது, அவகிட்ட பாஸ்போர்ட்டும் இல்ல, அவளா வரமாட்டான்னு சொல்லிட்டு இவர் போனை வச்சிடறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. ஹீரோனுக்கு இந்த பினான்சியல் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு புரிஞ்சுப்பாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தை நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு முண்டோக்கு கால் பண்ணி நான் அந்த பொருளை டெலிவரி பண்றேன். எங்க ஹீரோனையும் அவங்க பாப்பா கூட்டிட்டு அவளுக்காக ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்துல ஒரு பெரிய பொம்மை இருக்கும். எனக்கு இது வேணும்னுமா, பாப்பா என்கிட்ட காசு இல்ல, இருக்கும்போது அம்மா வாங்கி தரேன், இப்ப இதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனையும் குழந்தைகிட்ட நான் வெளியே போறேன் பாப்பா, வர ரொம்ப நாள் ஆகும், அதனால சம்மத்து புள்ளி அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயம் தெரியாத ஹீரோவும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவார். வந்து பார்த்தா அவங்க மனைவி நான் வெளியே போறேன், வர கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றத எழுதி வச்சிருப்பாங்க. ஹீரோவும் அதை கண்டுக்காம அப்படியே அந்த இடத்த விட்டு சாப்பிட்டு போயிடுவாரு. இப்போ படத்துல நடந்த ஃபர்ஸ்ட் சீனா காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோனையும் அவங்களோட பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செக் பண்ணிட்டு அதை சீல் பண்ணிட்டு நீங்க போலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அவங்க லக்கேஜ் எடுக்க போறாங்க. அவங்க போற அதே நேரத்தை அந்த ஆபீஸர் வேற ஒருத்தவங்க கால் பண்ணி இங்க கொரியன்கார ஒரு லேடி வந்திருக்காங்க, அவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நீங்க ஹீரோனையும் அவங்க லக்கேஜ் எடுக்க போறாங்க. ஆனா எடுக்க போகும்போது நிறைய ஆட்கள் வந்து நிக்கிறனால அவங்களால இந்த லக்கேஜ் எடுக்க முடியாது. அங்க வந்து ஒரு ஆளும் இந்த லக்கேஜ் எடுக்காத, இங்கே அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. சரி நம்ம லக்கேஜ் போது அது எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எடுத்துட்டு அவங்க வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. வெளியே வந்துட்டே இருக்கும்போது அங்க ஆபீசர்
உங்களோட லக்கேஜை நாங்க பாக்கணும் வாங்க அப்படின்னு கையோட பிடிச்சி எடுத்துட்டு போகும்போது ஹீரோனி அங்கிருந்த ஒரு ஆளை பார்த்து எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்க தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னும் போது அந்த ஆளையும் பிடிக்க பாப்பாங்க. ஆனா அவர் ஓடிடுவாரு. ஹீரோனோட லக்கேஜ் இருக்கிற எல்லா பொருளையும் செக் பண்ணா அந்த லக்கேஜ்ல இருக்கிற எல்லாமே போதைப் பொருள். இதனால பிரெஞ்சு நாட்டோட அரசாங்கம் இவங்க போதைப் பொருளை எடுத்துட்டு வந்த காரணத்தினால இவங்களை கைது பண்ணிடுறாங்க. ஹீரோனியும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும், என்னோட கஸ்டமர் வெளியே இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த பொருளை கொடுக்கணும் என்னோட கணவரோட ஃப்ரெண்டு சொன்னாரு. இதனால அந்த ஆபீசரும் யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வாங்கும் போது முண்டோன்னு ஒரு ஆழ்ந்தாரு, அவர் தான் இதெல்லாம் பண்றதுன்னு சொன்ன உடனே அவரை பிடிக்க போவாங்க. ஆனா அவரு எஸ்கேப் ஆயிடுவாரு. ஆனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இவங்க பிடிச்சு வச்சிருவாங்க. அந்த லேடியும் ஜெயில போடும் போது ஹீரோனியும் எதுக்கு நான் ஜெயில இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எப்ப வெளியே விடுவாங்கன்னும் போது என்ன ஊத்து விட்டது நீ தான் அனுப்பிச்சிட, என்கிட்ட உங்களை பத்தின டீட்டெயில் கேட்டாங்க, அதனால தான் நான் சொல்லிட்டேன். இங்க ஹீரோக்கு ஒரு கால் வந்திருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அங்க ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த எம்பசிக்காங்க. அதுல பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க கொரியா நாட்டை சேர்ந்த பெண்ணை கைது பண்ணிட்டோன்றத நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஆபீசரும் ஹீரோவை கூப்பிட்டு உங்க மனைவிய கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோனி முண்டோ கூட சேர்ந்து இந்த வேலை பண்ணதே அவருக்கு தெரிய வரும். அவளுக்கு போதைப் பொருள் என்னன்னு தெரியாதுன்னும் போது கோமாளியும் டவுட்டா இருக்கு, நீ உன்னோட யூரின் சாம்பிள் கூட நீ போதைப் பொருள் எடுத்துக்கிறியா நான் பாக்கணும் அப்படின்னும் போது ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண வர நாங்களாம் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. சரி நான் உங்களுக்கு அந்த சாம்பிள்ஸ் தரேன்னும் போது எங்க போற, இங்கே கண்ணு முன்னாடியே பண்ணணும் போது குழந்தை அங்க நின்றுகிட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா என்னப்பா நடக்குது, எங்க அம்மா எங்கப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். வாய மூரியான்னு சொல்லி பொண்ணை கத்தி விட்டுருவாங்க. முண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அவளை பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஆபீசர் வெளியே கூட்டிட்டு போயிருவாங்க. இதை பார்த்து ஹீரோனியும் என்ன எப்ப வெளியே கூட்டிட்டு போவீங்கன்னும் போது இவங்களுக்கான எம்பஸ் பேசி இவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கான ஆட்கள் இன்னும் யாரும் வரல, அவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லும் போது தயவுசெய்து எனக்கு போன் தாங்க, நான் என் கணவர் கிட்ட பேசணும் போது நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க போயிருவாங்க. இங்க ஹீரோவும் ஹையர் ஆபீசர் கிட்ட போய் கொரியா நாட்டுல இருந்து பிரெஞ்சு நாட்டுக்கு இருக்கிற கனெக்ட் பண்ற எம்பசி பாக்கணும்னு சொல்லும் போது ஒரு போன் நம்பர் கொடுப்பாங்க. ரெண்டு ஆபீசரும் நியூஸை பார்ப்பாங்க. இங்க பத்தியா கொரியா நாட்டு ஒரு பொண்ணு ட்ரக்னால போலீஸ் கிட்ட மாட்டிட்டாலாம், இந்த கேஸ் ரொம்ப தான் பண்ணணும் அப்படின்னும் போது ஜூனியரும் சார் நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கிறீங்களா, நான் இதுக்கு எடுத்துக்கணும், இந்த கேஸை நீ தான் பாக்குற அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து போயிருவார். இப்போ ஹீரோனியை பாக்குறதுக்காக அந்த ஆபீசர் போவார். இங்க பாருங்க நீங்க போதைப் பொருள் எடுத்துட்டு போனால மாட்டிக்கிட்டீங்க, இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்கன்னும் போது அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு அந்த போதைப் பொருள் இருக்குதே தெரியாது, ஒரு கல்லுன்னு சொன்னனால தான் நான் வந்தேன், என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நான் இந்த ஜெயிலுக்கு எல்லாம் போக விரும்பல, என் குழந்தைய பார்க்கணும் என் கணவரை பார்க்கணும்னு அவங்க கெஞ்சி கேட்பாங்க. அவர் எதுவுமே சொல்லாம இல்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுல என்ன இருக்குன்றது கூட சொல்லாம சைனை வாங்கி இந்தாங்க இந்த பொருட்கள், நீங்க ஜெயில தான் இருக்க போறீங்க, நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போக பார்ப்பாரு. ஹீரோனையும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இல்ல நான் எந்த தப்பு பண்ணல, என்ன விட்டுருங்க, சரி தயவு செஞ்சு என் கணவர்கிட்ட பேசுறதுக்காக போனாவது கொடு. ஆனா அவரும் அவங்க சொல்றதை கேட்கற மாதிரி இல்ல. ஆனா அங்க இருந்து வேற ஒரு ஆபீசர் அவங்க போன் தானே பேச கேட்கறாங்க கொடுங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. இங்க ஹீரோயினும் அவங்க கணவருக்கு கால் பண்ணுவாங்க. அதே நேரத்துல அவங்க கணவர் வேற ஒருத்தருக்கு போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க மனைவி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் போன் கால் அவர் அட்டென்ட் பண்ணிடுவாரு. நான் உங்க மனைவி பேசுறேன், குழந்தைகிட்ட போனை கொடுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நான் மாட்டிக்கிட்டேன் வேகமா பேசுவாங்க. அவருக்கு பதட்டம் ஆயிரும். இல்ல நான் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டையே கிராஸ் பண்ணிட்டு போவாரு. நிறைய கார்லாம் வரும், இடிச்சிடும். ஆனா இப்படியே போய் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அம்மா பேசுனும் போது எங்க அந்த ஆபீசர் டைம் ஓவர் சொல்லி போனை பிடிங்கி வச்சிடறாங்க. எங்க ஹீரோ ஹையர் ஆபீசர் என்னோட மனைவி கேஸ பத்தி சொல்லுங்க, அவளை எப்படியா நான் காப்பாத்தணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது இங்க பாருப்பா உன் மனைவி ட்ரக் எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா, இப்போ ஒரு நல்ல லாயர் அப்பதான் அந்த கேஸ்ல பாதன முடியும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோக்கு கால் வரும். முண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதை பத்தி ஹீரோக்கு கோவம் வந்துடும். நீ வெளியே வந்துட்டு தப்பு பண்ணது என் ஒய்ஃப் மட்டும் இப்படி ஜெயில இருக்கணும், இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், முண்டா எங்க இருக்கான்னு சொல்லு, அவன் மட்டும் கையில மாட்டினா செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டே இருப்பாரு. போலீஸ் ஆபீசரும் நான் தானே இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நடுவுல வர, என்ன பார்த்தா உனக்கு எப்ப தெரியுது, மூடிட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணும் வந்து வீசுவான். இங்க பாரு முண்டா சரியான ஃப்ராட், போலீஸ் வந்த பிறகு என்ன கைட்டி விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். ஆமா அவனை நம்பி எப்பறம் அவன் ஒய்ஃப் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பின, அவன் எவ்வளவு பெரிய மோசமானு தெரியும்ல, அவன் ட்ரக் சேல்ஸ் பண்ற விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான் போது அது எனக்கு தெரியும், ஆனா அவன் இப்படி எனக்கு கோத்து விடுவான்னு எனக்கு தெரியல, அவன் நிறைய ட்ரக் டீலர் கிட்ட டீலிங் வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை பிடிக்கணும்னா நீ அவங்க மூலியமா தான் அவனை பிடிக்கணும். இப்போ ஹீரோவும் பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் வீட்டையே லாக் பண்ணி பொருள் எல்லாத்தையும் வெளியே போட்டுருவாங்க. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிப்பாரு, கால் பண்ணுவாரு, போனே எடுக்க மாட்டாங்க. அந்த பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஓரமா வச்சு நின்றுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே இடத்துல ஹீரோனைய காமிக்கிறாங்க. இது பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஜெயில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அங்க சில ஆட்கள் வர உன்னோட திங்ஸை பேக் பண்ணி நீங்க வந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோனைய நம்ம வீட்டுக்கு தான் போகணும் சந்தோஷப்பட்டு எல்லா பொருளையும் பேக் பண்றாங்க. இப்ப ஹீரோனைய ஏர்போர்ட்ல இருந்து கீழே கூட்டிட்டு போறாங்க. ஹீரோனிக்கு ஒண்ணும் புரியல, எந்த இடம் இது, நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேட்கும் போது இது மார்டினிக், இது ஒரு தீவு, அங்க இருக்கிற ஒரு மோசமான ஜெயில கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஹீரோனிய பார்த்தோன்னே அப்படியே ராகிங் பண்றாங்க. உள்ள ஹீரோனிய கூட்டிட்டு போறாங்க. அங்க 3 வார்டன் இருப்பாங்க. அதுல ஒரு லேடி ரொம்பவும் மோசமானவங்க. உங்க ட்ரெஸ்ல ரிமூவ் பண்ணுங்க, ஏதாவது பொருளுக்கான செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செக் பண்ணுவாங்க. பக்கத்துல என்ன ஒரு பொண்ணும் அவளோட வயிற்றை தொடுவாங்க. ஆனா
நான் பிரெக்னெண்டா இருக்கேன் என்ன தொடாதன்னும் போது வயிற்றுலயே குத்துவாங்க. பார்த்தா அவ போதை பொருளை வாயில வச்சுட்டு இருப்பா. மாட்னியா நீ அவளை வெளியே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கான திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இனிமே நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல அவளை புஷ் பண்றாங்க. அந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட எலி இருக்கு. அந்த எலியை எடுத்துட்டு வந்து ஹீரோனி கிட்ட கொடுக்கும்போது ஹீரோனி பயந்து போயிடா. ஹீரோனிக்கு அந்த இடம் சுத்தமா பிடிக்கல, பயந்துட்டு அங்கேயே இருக்காங்க. இங்க ஹீரோவும் முண்டாவோட ஆபீஸ்க்கு போறாங்க. அவனை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறான்னு செக் பண்ணும்போது அவ யாருக்கெல்லாம் டீல் பண்ணியிருந்தானோ அவங்களோட இன்வெஸ்டிங் கார்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த ஆபீஸ்க்குள்ள சில ஆட்கள் வந்து ஹீரோ போட்டு சம்மாடி அடிச்சுட்டு அந்த ஆட்களோட பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரு ஒரு வயசானவர். பார்த்த உடனே ஹீரோ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு முண்டாவை தெரியுமானும் போது அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன், அவன் எங்க இருக்கான்னு தெரியல, மாட்டினானா அவருக்கு இருக்கு. இவரோட சில பணத்தெல்லாம் அவன் கிட்ட கொடுத்தா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவன் அந்த பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அவன் கிட்ட இந்த பணத்தை வாங்கணும் தான் இவங்க அவனையும் தேடிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோவும் அவன் எங்க இருக்கான்னு தெரியல, நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன், அவனை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க, இல்ல எனக்கு அவன் மாட்டினால நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிருவாரு. ஹீரோ அவங்க குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போவாரு. அங்க வீடும் இல்ல, என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு இடத்துல பாப்பா வச்சுட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா, அம்மாவை பாக்கணும்னு அடம் பிடிப்பா. இப்போ ஹீரோவோட நெய்பர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் நீ உனக்கு கவலைப்படாத, நீ போ, நான் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஹீரோனி அந்த ஜெயில சாப்பிடறதுக்காக போவா. ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அங்கிருந்து ஆட்கள் தள்ளி விட்டுருவாங்க. அவளுக்கு உணவே கிடைக்காது. ரூமும் பட்னி அங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவ ரூம்மேட்டும் அவங்க தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருப்பா. ஹீரோனியும் நைட் தூங்கும் போது செம்ம பசி வரும். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பாத்துட்டே இருக்கும்போது அவங்களோட ரூம்ல இருக்கிற அந்த பொண்ணு எலிக்கு நிறைய பிரெட் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு வைப்பா. அதோட மிச்சம் மீறி கீழே விழுந்து கிடக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு செட் ஆகுது, திரும்பவும் வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. எங்க ஹீரோ அவர் எடுத்துட்டு வந்து விசிட்டிங் கார்டுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா கால் பண்ணி முண்டா இருக்கானா, அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டுட்டே இருக்கும்போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி கால் பண்ணிட்டே இருக்கும்போது அதுல ஒரு வாட்ச் ஷாப் இருக்கும். அவங்களோட நம்பர் கால் பண்ணி முண்டாவை தெரியுமானும் போது அவனுக்கு எனக்கு தெரியும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுவாங்க. உனக்கு அவனு தெரியுமா, எனக்கு அவன் நல்லா தெரியும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பேசுறவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சிருவாரு. அந்த ஷாப்புக்கு போகும்போது அங்க ஒரு ஆள் இருப்பா. என்னங்க உங்களுக்கு வாட்ச் வேணுமானும் போது ஆமா எனக்கு வாட்ச் வேணும், அது மட்டும் இல்லாம நான் ஒருத்தனை தேடி வந்திருக்கேன் முண்டா, அவன் எங்க இருக்கான்னு தெரியுமானும் போது அவனை நீ ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் படுவாரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட சில சிகரெட் இருக்கும். அதுல இருக்கிற லோகோவும் முண்டா கிட்ட இருக்கிற போதைப் பொருளோட லோகோவும் ஒண்ணுதான். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் டீல் இருக்குன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப ஹீரோவும் வேகமா அந்த கடை விட்டு வெளியே வராரு. ஆபீசருக்கு முண்டா எங்க இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனோட பார்ட்னர் இங்க தான் இருக்கா, இவனை பிடிச்சிங்கன்னா அவனை நீங்க கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லும் போது டேய் நீ போலீஸா நான் போலீஸா, நாங்க தானே இன்வெஸ்டிகேட் பண்ணோம், நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்றப்போ இவன் வேலையை பாரு அப்படின்னும் போது ஆபீசர் பக்கத்துல இருக்கிறவனும் சார் அவன் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான் பாருங்க சார், எனக்கு தெரிஞ்சு ஹீரோ சொல்றது உண்மைதான், அவனை பிடிச்சாரு நம்மளுக்கு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோனியும் சாப்பாடே இல்லாதனால வெளியே சோகமா நின்றுட்டு இருக்கும் போது அங்க அவ ரூம்மேட் ஒரு பொண்ணா வார்டன் தப்பா அவகிட்ட நடந்துப்பாங்க. சில உணவெல்லாம் அவகிட்ட கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு அவர் ரொம்ப சோகமா நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோனிய பாப்பா. அவங்க பட்னியா இருக்கிறத புரிஞ்சுட்டு அவகிட்ட ஒரு பிரெட்டை கொடுத்துட்டு ஓரமா போயிட்டு இருக்கா. போயிட்டே இருக்கும்போது அவ ரூமை மறைச்சிட்டு சில லேடிஸ் இருப்பாங்க. வழிய விடுங்கடி அப்படின்னும் போது நான் ஓரா பேசணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. வார்டன் வரத பார்த்து அவங்க வழி விட்டுருவாங்க. அந்த பொண்ணும் சோகமா அவளோட துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டே இருப்பா. ஹீரோனியும் எனக்கு உணவு கொடுத்த தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேச பார்ப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு பேசாம சைலண்டா இருப்பா. இப்ப திடீர்னு அங்க இருக்கிற சில ஆட்கள் வந்து என்ன நீ என்கிட்ட எகிர்ற, அவ்வளவு பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிச்சி சம்மாடி அடிப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனியும் அவளை விடுங்கடின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாம் சண்டை போடும் போது இதெல்லாம் அங்க வந்து வார்டன் தூரமா இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்க அடிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்தது அவங்க வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு சம்பாடி அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது ஹீரோனியோட ரூம்மேட்டோட கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அதை அவங்க பிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அந்த ஹீரோனியும் பத்திரமா எடுத்து வச்சுப்பா. நைட்டு எல்லாருமே தூங்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. இதை பார்த்து ஹீரோனியும் அந்த பொண்ணு கிட்ட போவா. ஆனா அந்த பொண்ணு வந்து பேசவே மாட்டா. நீ இதுதானே தேடுறன்னு சொல்லி அந்த டாலர் கொடுப்பா. அதுல அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவோட இமேஜா இருக்கும். தெரியும் இது உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு, நானும் ஒரு பொண்ணோட அம்மா தான், என் பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நான் ஒரு அம்மா இருக்கனால சொல்றேன், நீ ஒன்னும் அழுகாத, நீ அழுகிறத பார்த்தா உன்னோட அம்மா ஃபீல் பண்ணுவாங்க சொல்லி அவங்க பேசும்போது அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிரும். கட்டி பிடிச்சிட்டு நான் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஹீரோனி கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப அட்டாச் ஆயிடுவா. இப்போ ஹீரோக்கு ஒரு கால் வரும். பழைய ஹவுஸ் ஓனர் வந்து உனக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போன் வச்சுருவாங்க. திரும்ப வேகமா ஓடி போய் பார்த்தா அந்த லெட்டர்ஸ் ஹீரோனி எழுதிருப்பாங்க. ஹீரோனியும் அந்த லெட்டர்ல நான் இங்க ஒரு தீவுல இருக்கேன், இந்த இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த இடத்துல எல்லாமே பணம் தான், பணம் இருக்கிறவங்க தான் எனக்கு தேவையான விஷயத்த வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், எனக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல, நீங்களும் பணத்துக்காக இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஆனா இங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்களால முடிஞ்ச பணத்தை எனக்கு
கொஞ்சம் அனுப்பி விடுங்க, எனக்கு மாத்திக்க ட்ரெஸ் இல்ல, பாப்பா முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவளோட போட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சில பொருட்கள்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்த ஹீரோ பணத்தையும் பாப்பாவோட போட்டோ எல்லாத்தையும் வந்து கொரியர் பண்ணலாம்னு சொல்லி போவார். இங்க ஹீரோவும் அந்த வாட்ச் ஓனர் எங்க போறானோ அந்த இடத்த தேடி அவர் போவார். அவரு போற விஷயத்த அந்த வயசானவரும் பார்த்துருவாரு. அவங்க டீம்ல இருக்கிறவனும் அந்த ஆளை பிடிச்சா முன்னாவை பார்த்தலாம் சொல்லி வருவாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸரும் வந்துருவாங்க. வந்தவனை போட்டு சம்மாடி அடிச்சுட்டு ஹீரோ பத்தி நீ எதுக்கு இங்க வந்த, தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாத, நீங்க வரலானா தான் இவனை பிடிக்க வந்தேன், இவனை பிடிங்க, முண்டா எங்க இருக்கான்னு தெரியணும் போது இருமே நாம பாத்துக்கிறேன் போது அங்க வயசானு நிப்பாரு. நீங்க என்ன இங்க பண்றீங்க, ஹீரோனோட ஃப்ரெண்டு தான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போய் சொல்றாரு. இங்க ஹீரோவும் கொரியா நாட்டு எம்பசிக்கு கால் பண்ணுவாங்க. தன்னோட மனைவி தீவுல இருக்காங்க, அவங்களை இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லும் போதுதான் அவருக்கே தெரியும். அவரையும் செக் பண்ணிட்டு ஆமாப்பா உங்க தீவுல போட்டாங்க, சரி நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஐயர் ஆபீசர் கிட்ட சொல்லுவார். அவரும் வெக்கமாலியாடா, அவனே வந்து நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லி நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கு, நீ ஒழுங்கா அதெல்லாம் பாக்குறியா இல்லையான்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டுவாங்க. இங்க ஹீரோனிய கூட்டிட்டு வந்து ஒரு ஆபீசர் கிட்ட அங்க இருக்கிற ஆட்கள் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவரும் உங்க நாட்டோட எம்பசி வரல, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் உங்களோட கேஸ் இங்க சால்வ் ஆகும், இப்ப அவங்க வராதனால திரும்பவும் ட்ரையல் 4 மாதம் கழிச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க, நான் அதுக்கு இந்த தீவுல இருக்கேன், இப்போ ஒருத்தர் அங்க பேசினாரு, என்ன பேசினாரு அப்படின்னு கேட்கும் போது ட்ரக்னால கைது பண்ண எல்லாரையும் இந்த தீவுக்கு தான் அனுப்புவாங்க. இங்க 4 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க இருக்கிற ஜட்ஜை நீங்க மீட் பண்ணி உங்க நாட்டோட எம்பசி உங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அப்படி உங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சா நீங்க உங்க நாட்டுக்கு போயிடலாம். ஆனா உங்களோட நாட்டோட எம்பசி வரல, அதனால இந்த ட்ரையல் இன்னும் 4 மாசம் கழிச்சு நடக்கும், இது முடிகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு அவங்க பேசுற மொழியும் புரியல, தன் மேல தப்பு இல்லைன்றது இவங்க சொல்ல வந்தாலும் அவங்களாலையும் இதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு நாட்டுல அவங்க மொழிய பேசக்கூடிய ஒரு எம்பசி இருப்பாங்க, அவங்கதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஹீரோனி இருக்கிற இந்த தீவுல கொரியா நாட்டை சேர்ந்த ஆட்கள் இல்லாதனால இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவும் கைடு இருக்க மாட்டாங்க. இதுதான் ஹீரோனிக்கான ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே. இங்க ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன் கால் வரும், முண்டாவை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கொலவெறில வந்து அவனை போயிட்டு செம்மடி அடிப்பாங்க. யோ நீ பண்ண தப்பையே பொண்டாட்டி மாட்டிட்டான் போது யாரு, நான் அவளை வர சொன்னேன், அவதான் வந்தா, அவதான் பணம் தேவைன்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் ஆனா நீதானே ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி சண்டை பண்ணிட்டே இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சிட்டு போய் இங்க பாரு, நீ அவனை அடிக்கவும் திட்டவும் கூடாது, நீ இப்படி பண்ணனா அவன் மேல தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் உன் ஒய்ஃப் தான் சொல்லி கேஸையே மாத்தி விட்டுருவான். இப்போதைக்கு அவங்க கிட்ட நைஸா பேசி பண்ண தப்ப அவனை ஒத்துக்க வைக்கணும், அப்பதான் உன் ஒய்ஃப் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவங்க நிரபராதின்னு கோர்ட்ல சொல்லுவாங்க. போது ஹீரோ புரிஞ்சுப்பாரு. அவங்க கிட்ட போய் செஞ்சு நடந்த எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லிடு, என் மனைவிக்கும் இந்த ட்ரகுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல, அவர் ரொம்ப இன்னசென்ட்ரா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணடான்னு சொல்லி அவங்க காலை விழாத குறைய அவர் கெஞ்சி கேட்பாரு. இங்க வாலண்டியர் ஹீரோனி கிட்ட ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஹீரோனி கேட்ட பொருள் எல்லாத்தையும் அவங்க கணவர் கொடுத்து விட்டுருப்பாரு. அந்த சில ஆடைகளும் குழந்தையோட போட்டோவும் கொஞ்சம் பணம் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற சில ட்ரெஸ்ஸை மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது. இது ஹீரோனி கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அங்க இருந்து பாப்பாவோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தவங்க எழுதிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க அப்பப்ப அவங்க கணவருக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவரும் படிச்சுட்டு இருப்பாரு. அவரும் பார்ட் டைம் ஜாப் நிறைய வேலை போய் பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. அவங்க மனைவி எழுதுற லெட்டரை அவர் படிப்பாரு, அவங்க குழந்தைக்கும் வாசிச்சு காமிப்பாங்க. அந்த பாப்பாவும் அம்மாவும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இங்க அடுத்த நாள் கலை ஹீரோவும் எம்பசி கிட்ட கால் பண்ணி என்னோட மனைவி அந்த தீவுல இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க, அவங்களோட சிச்சுவேஷன் எனக்கு சொல்லணும்னு போது இங்க பாரு, அந்த நாட்டுல கொரியா லாங்குவேஜ் பேசுறவங்க யாரும் இல்லை, நாங்களும் அங்க போறது கஷ்டம், ஏன்னா எங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் காசு யார் தருவா அப்படின்னு போது ஹீரோ கொஞ்சம் அளவுக்கு தரேன் அப்படின்பாங்க. இங்க பாருப்பா, நீ சொல்றதுலாம் கேட்க நல்லா இருக்கும், ஆனா அது கஷ்டம், நீ வேணா டிரான்ஸ்லேட் பண்ற ஒருத்தவங்களை வேணா அப்பாயிண்ட் பண்ணு, அவங்க மூலியமா அந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமா, நாங்க பாக்கலன்னு சொல்லிட்டு கேஸை சால்வ் பண்ணாம அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. இங்க ஹீரோவும் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு தான் இருக்கு ஆன்லைன், இதுல தட்டினா எந்த மொழி பேசுறவங்க எந்த நாட்டுல இருக்காங்க நம்மளுக்கே தெரிஞ்சிடும் சொல்லி அவரும் ஒரு மெசேஜ் போடுவாரு. இது சோசியல் மீடியா எல்லாத்தையும் பரவாரு. இங்க அடுத்த நாள் கலை கேஸ் ஆரம்பிச்சிருச்சு. போதைப் பொருளை யாரு ஹீரோனி கிட்ட கொடுத்தா உண்மையாவே இந்த போதைப் பொருளுக்கும் ஹீரோனிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேஸ் போகும். கேஸ் போயிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. முன்னா வந்து உண்மையை சொல்லுவானா இல்ல இந்த கேஸ் தப்பிக்க ஏதாவது போய் சொல்லுவானான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனும் இந்த போதைப் பொருள் எல்லாமே நான் தான் அனுப்புனேன், ஹீரோனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னானே ஜட்ஜும் தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஹீரோனி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, ஒரு நிரபராதின்னு. அங்க இருந்து ஜட்ஜு கிட்ட சார் நீங்க தான் இப்ப என் ஒய்ஃப் நிரபராதின்னு சொல்லிட்டீங்களே, எப்ப என் மனைவி வீட்டுக்கு வருவா, அவளை எப்ப நான் பாக்கலான்னு போது அவர் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்டா பிரான்ஸ் அனுப்பிட்டோம், அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு இது உன் மனைவி இருக்கிற தீவுக்கு அனுப்புவாங்க, அவங்களும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்ட்னா உன் மனைவியை சீக்கிரமாவே ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோனிக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க. இதனால ஹீரோனி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த ட்ரையல் வரும்போது டாக்குமெண்ட்ஸும் வந்திருக்கும், என்ன நிரபராதின்னு சொல்லிட்டு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி ஹீரோனியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் கொரியன் எம்பசி கால் பண்ணி இது மாதிரி என்னோட மனைவி நிரபராதின்னு கோர்ட்ல சொல்லி வச்சு நீங்க அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணா சீக்கிரமே என் மனைவி வந்துருவாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போன் வச்சுருவாரு. இதை கேட்ட அந்த ஆபீசரும் யாரா இவன் எனக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கான், இது
எது வந்தாலும் இங்க தானே வரும், அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. இங்க ஹீரோனி நிரபராதி அப்படின்னு கோர்ட்ல சொல்லப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் மத்த இன்ஃபர்மேஷனும் கொரியர்ல இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துரும். ஆனா அங்க இருந்து ஆட்கள் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு காஃபி ஹீரோனியோட டாக்குமெண்ட்ஸ் விழுந்துரும். என்னடா இது குப்பை மாதிரி வச்சிருக்கீங்க, ஒழுங்கா வைங்கன்னும் போது அதை தூக்கி ஆபீசரோட டேபிள் வச்சிருக்காங்க. அவரும் என் டெஸ்க்ல எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே மாறி மாறி ஒரு பழைய ரேக் உள்ள அந்த ஃபைல் போயிடும். ஃபைல் மேல இருக்கிற நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும். வர டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அந்தந்த கண்ட்ரிக்கு மெயிலா அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி அனுப்பும் போது ஹீரோனியோட டாக்குமெண்ட் மட்டும் அனுப்ப மிஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கட் பண்ணி தூக்கி போடும் போது அதுல ஹீரோனியோட டாக்குமெண்ட்ஸும் போயிடும். இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ஹீரோனியோட ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஆபீசரும் உங்களோட நாட்டை சேர்ந்தவங்க ப்ராப்பரான பேப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இங்க டிரான்ஸ்லேட் பண்ண யாருமே இல்ல, அதனால திரும்பவும் உங்களுக்கு 4 மாதம் ட்ரையல் தள்ளி வைக்கப்படுது அப்படின்றத சொல்லிடுவாங்க. இதனால ஹீரோனி அப்செட் ஆயிருப்பாங்க. என் மேல தப்பு இல்லைன்னு எங்க நாட்டிலேயே சொல்லிட்டாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மொழியில சொல்லுவாங்க. நான் அவர் புரியாது. ஹீரோனி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அவங்க டைரக்டா லெட்டர் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அங்க இருந்த ஆளும் இந்த லேடி எப்பத்தாலும் எனக்கே லெட்டர் போகுதுப்பா, தூக்கி போடுங்க இதுன்னு சொல்லிட்டு அது ஓரமா வச்சிடுறாரு. எங்க ஹீரோ அவரோட பொண்ணை நானே கூட வச்சுக்கிறேன் சொல்லி கூட்டிட்டு போவாரு. இது குழந்தையோட பர்த்டே, உங்க கூட ஃபுல்லா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பார்க் இருக்கும், அங்க பெரிய பெரிய ரைட்லாம் இருக்கும். ஆனா அங்க போகணும்னா அதிகமா செலவாகும். ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு, குழந்தை அங்க போகணும்னு ஆசைப்படுவா. ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு. ஆனா அந்த பாப்பாவும் அப்பா நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, ஆன்டி என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, இதை நீ வச்சுக்கோ, எனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வேணாப்பா, உன் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும் சொல்லி அந்த குழந்தை ரொம்ப அழகா சொல்லும். இதை பார்த்து வரும் கண் கலங்கி செய்வாங்க. வேற ஒரு பார்க் கூட்டிட்டு போய் ஜாலியா போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வார்டன்ட்டும் ஹீரோனிய வண்டியில உட்கார வச்சு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஹீரோனி ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது இப்போ அங்க வார்டன்ட் எல்லாம் வெளியே போயிருவாங்க. ஹீரோனி கிட்ட கொஞ்சம் தப்பான இடத்துக்கு பார்ப்பாங்க. ஹீரோனிய என்ன விட்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ரோட்ல வேற ஒரு ஆட்கள் போயிருப்பாங்க. என்ன சவுண்ட் இதுன்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. ஆனா வெளியே இருக்கிற வார்டன்ட்ல அதெல்லாம் ஒண்ணுல, நீங்க அந்த வழியை போங்கன்னு தள்ளி விட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனி கத்தி கதறுவாங்க. அவங்க வாயிலே அந்த லேடி குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் தள்ளி விட்டு என்ன காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. இதெல்லாம் அங்க ஆட்களும் என்ன நடக்குது இங்க, ஒரு போனை கூட்டிட்டு வந்து இப்பதான் டார்ச்சர் பண்ணுவீங்களா அப்படின்னும் போது உன் வேலை என்னமோ அதை பாருன்னு சொல்லி அங்க அந்த போனை பிடிங்கிடுவாங்க. இதுதான் சான்ஸ் சொல்லி ஹீரோனி அந்த தீவை விட்டு தப்பிக்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் வார்டன்ட்டும் அவளை பிடிக்கணும்னு சொல்லி பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப தூரம் ஓடி போயிருவாங்க. உடனே அவங்க போலீஸ் கால் பண்ணி கைதி தப்பிச்சுட்டா, அவளை பிடிங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனி இப்ப ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா இந்த இடத்த விட்டு போக போறோம்னு சொல்லி வேகமா காட்டை தாண்டி ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கும்போது இங்க ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் செக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோனோட டைரியை பார்த்திருப்பாரு. அடுத்த ஆனிவர்சரி வந்து நம்ம ஒரு தீவுல போய் செலிப்ரேட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. ஹீரோ கண்டிப்பா போலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோனி ஆசைப்பட்ட அந்த தீவுல தான் இப்போ ஹீரோனி இருக்காங்க. ஆனா கைதியா அவங்க கணவரை விட்டு தள்ளி. இந்த விஷயத்த நினைச்சு ஹீரோவும் வருத்தப்பட்டு இருப்பார். ஹீரோனி அந்த இடத்துக்கு வராங்க. சுத்தி கடல், தப்பிக்க முடியாது அப்படின்னு நின்னுட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சு திரும்ப ஜெயில போட்டுறாங்க. ஹீரோனி என்ன விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தன் கிட்ட தப்பான நடந்துட்டு அந்த வாழன் பத்தியும் சொல்லுவாங்க. ஆனா மொழி யாருக்கும் புரியாதனால அதை கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோனை கூட்டிட்டு போய் இருட்டான இடத்துல லாக் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ 2006 காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட பொருள்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. டெலிவரி பண்ணிட்டு அவரோட கார் கிட்ட வரும்போது கால் வருது. போன் அட்டென்ட் பண்ணி பார்த்தா அவங்க மனைவி தான் பேசுறாங்க. நான் இப்போ ஜெயில இல்ல, ஆனா அந்த தீவுல இருக்கிற வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் என்ன கைதி மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோக்கோ ஒன்னும் புரியல. இப்போ ஹீரோனியோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இவங்களோட ஜெயில் தண்டனை வந்து 1 வருஷம் தான். ஹீரோனிக்கு சப்போர்ட்டிவா அவங்க நாட்டோட எம்பசி வராதனால அவங்கள 1 வருஷத்துக்கு மேல ஜெயில வைக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்லயே அவங்கள தங்க வைக்கிறாங்க. உங்களால இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியும், சாப்பிடவும் எல்லாம் பண்ண முடியும், ஆனா இந்த தீவை விட்டு நீங்க வெளியே போக கூடாது, நாங்க சொல்ற டேட் அப்போ இங்க வந்து அப்பப்போ அந்த சிக்னேச்சர் மட்டும் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோனே கூட்டிட்டு போறாங்க. அந்த இடம் ரொம்ப குப்பை மாதிரி இருக்கும். அங்க இருந்த மேப் ஓட்டிட்டு கொரியாவுக்கும் இவங்க இருக்கிற தீவுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஹீரோனே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு ஹீரோ உடனே கொரியான எம்பசிக்கு கால் பண்ணி தன்னோட மனைவி வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காதாவும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆள் பேசாம வேற ஒரு லேடி கிட்ட குத்துருவாங்க. அவங்க அப்படியா சரி நானும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அலைக்கடிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இது விட்டா வேலைக்காகதே நம்ம டைரக்டா பிரெஞ்சு நாட்டோட எம்பசி கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்னு சொல்லி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு. ஆனா அங்க அந்த ஆபீசரும் யார் இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனும் அவரும் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. இந்த ஹீரோட ஒரு ஃப்ரெண்டும் சோசியல் மீடியால ஹீரோ பார்த்து நான் நிறைய விஷயத்த போடணும், சப்போர்ட்டுக்கு நிறைய ஆளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து மக்களும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க பிரெஞ்சு நாட்டோட சேர்ந்த ஹையர் ஆபீசர் கொரியன் நாட்டோட எம்பசி கால் பண்ணுவாங்க. அந்த லேடிக்கு நீங்க உங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இதனால அவரும் அவரோட ஆபீசர் கிட்ட சார் இதை நம்ம இப்படியே விட்டா நம்ம மேல தப்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், வாங்கல நம்ம ஒரு வெக்கேஷன் மாதிரி இந்த தீவுக்கு போய் அந்த பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹீரோனையும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, உணவு இல்ல, அவங்களுக்கு பணம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்துல இருக்காங்க. இப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது, வெளியே வந்து பார்த்தா 2 ஆபீசர் வந்திருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க, நான் எந்த ஒரு தப்பு
தப்பும் பண்ணல அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நான் அவர் இங்க பாருமா, நீ ஒரு கிரிமினல், உன்னை பிரெஞ்சு நாட்டு அரசு கைது பண்ணி இங்க போட்டிருக்காங்க, நம்மளால இப்ப ஒன்னும் பண்ண முடியாது, ஒரு 10 வருஷம் நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், நீயே ரொம்ப அப்செட்டா இருக்க, இது ஒன்னும் ஜெயில் கிடையாதுல, அபார்ட்மெண்ட் தானே, இங்க ஜாலியா சாப்பிடு தூங்க மெடிடேஷன் பண்ணு, 10 வருஷம் பட்டுன்னு போயிட போது, நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னும் போது சார் தயவு செஞ்சு நான் இங்க இருந்து போகணும், ஜெயில இருக்கிறத விட இங்க இருக்கதான் எனக்கு கொடுமையா இருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. என்னால ஒரு உதவியும் பண்ண முடியாது, 10 வருஷம் நீங்க ஜெயில தான் இருக்கணும், உனக்கு என்ன பணம் தானே தேவைன்னு சொல்லி பணத்தை வச்சுட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. ஆனா ஹீரோனிக்கு ரொம்ப பதட்டமாயிரும். உண்மையாவே 10 வருஷம் நான் இங்கதான் இருக்கணுமா சொல்லி பயந்துட்டு அவங்களும் அங்க இருந்த ஜட்ஜு கிட்ட போய், சார் உண்மையா நான் 10 வருஷம் இந்த ஜெயில இருக்கணுமா, ஏன்னா நீங்க விடுதலை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உண்மைதான், நீ 10 வருஷம் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால ஹீரோனி ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. பண்ணாத தப்புக்கு நான் ஏன்டா 10 வருஷம் ஜெயிலே இருக்கணும், எதுக்கு என் குடும்பத்தை பார்க்காம நான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. இப்ப அவங்களும் ஆபீசர் கொடுத்த பணத்தை அவருக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எனக்கு உங்க பணம் தேவையில்லை, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப அவங்க ஜெயிலுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கத்தி பேசுவாங்க. இவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு தீவுல இவங்க மட்டும்தான். இப்ப ஹீரோ அவங்க மனைவி கிட்ட இருந்து அந்த லெட்டர்ஸை படிச்சு பார்ப்பாங்க. அவங்களும் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சோகமா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ படிச்சு பாக்குறாரு. இப்ப ஹீரோனியும் வேற வழியே இல்ல, நான் இங்க இருந்துதான் ஆகணும், இதுதான் என் தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரூம் பக்கத்துல இருக்க ஒரு லேடியும் ஹீரோனி வந்து பாக்குறாங்க. அவங்க மயக்கத்துல இருக்காங்க. அவங்களே ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இங்க ஹீரோவும் தன்னோட மனைவி உயிரோட இருக்காங்க இறந்துட்டாரான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்காது. இதனால ஹீரோ கடுப்பானவர் அங்க ஒரு ஹையர் ஆபீஸ் ரூமுக்கே போயிருவாங்க. அங்க அவரை பிரஸ் மீடியாக்காரங்கள பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் உன்னோட நாட்டு சிட்டிசன் தானடா, எதுக்கு எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னீங்க, என்னோட மனைவி எந்த நிலைமையில இருக்கான்னு சொல்ல மாட்டேன்னீங்க, இந்த நாட்டுல இருக்கவே நான் ரொம்ப வெக்கப்பாரு அப்படின்னு சொல்லி பெட்ரோல் ஊத்திப்பாரு. உடனே அங்க அந்த ஆட்கள் வந்து ஹீரோவை பிடிச்சிருவாங்க. அங்க வந்து நியூஸ்காரங்க யார் இவருன்னு சொல்லி இப்பதான் ஹீரோ பத்தின விஷயத்த எல்லாம் பிரஸ் மீடியாக்காரங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இப்ப ஹீரோவை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஆபீசரும் ரிமேட்டிவ் எல்லாம் பண்ணக்கூடாது போ அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியே அமைச்சிருவாங்க. பிறகு நடந்து வந்துட்டே இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டும் உன்னை தேடி இவர் வந்திருக்காருன்னு போது அங்க ஒரு நியூஸ் சேனல்கார ஒருத்தர் வருவார். நாங்க கேள்விப்பட்டோம் உங்க மனைவி பண்ணாத தப்புக்கு ஜெயில இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நியாயம் வாங்கி தரணும், உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், வாங்குற மாதிரி தீவுக்கு போல உங்க மனைவியோட சிச்சுவேஷனா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு குட் நியூஸும் இருக்கு, அந்த தீவுல நம்மளோட மொழி பேசுற ஒரு கொரியா பொண்ணு இருக்கா, அவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா, உங்க மனைவி உயிரோட இருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கே ஒரு சந்தோஷப்படுவார். அடுத்த நாளே எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு அவங்க மனைவி பார்க்க போறாங்க. நியூஸ் சேனல்காரங்களும் கேமரா தூக்கிட்டு அங்க நடக்கிற எல்லா விஷயமும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மனைவி எங்கதான் இருக்கான்னு சொல்லி அவங்களோட ரூமை காமிக்கிறாங்க. ஹீரோ போறாரு, கதவு தட்டுறாரு, அவங்க திறக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க திறக்கிறாங்க. அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது. ஓபன் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிப்பாங்க. அங்க அந்த சேனல் ஆட்கள்லாம் போய் என்ன நடக்குது, எதுக்கு இவங்களை இன்னும் ஜெயிலே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும் போதுதான் அங்க அந்த ஜட்ஜும் என்ன சொல்லுவாங்க, இவங்க நாட்டை சேர்ந்த ஆட்கள் யாருமே இவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணல, அது இன்னும் என் கையில வரல, அது வந்தாதான் அந்த கேஸ் எல்லாம் அடுத்த லெவல் கொண்டுட்டு போக முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. சேனல்காரங்களும் வந்து நீங்க எதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றேன் போது இவங்க பேசுறது எனக்கு புரியல, டிரான்ஸ்லேட் பண்ண எனக்கு ஒரு ஆளுமே இல்ல, அது இல்லன்னா நான் என்னங்க பண்றது, இந்த கேமரா தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. இப்ப அந்த நாட்டுல கொரியா நாட்டை சேர்ந்து ஒரு பொண்ணு இருப்பா. அவளை பார்த்துனா சில டீடைல் கேட்பாங்க. அவங்க படிக்கிறதுக்காக வந்திருப்பா. சோ இன்டர்நெட்ல இது மாதிரி விஷயம் தெரிஞ்சனால்தான் இவங்க இருக்கிறது திரும்பி இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன்றதையும் அந்த பொண்ணு சொல்லுவா. இப்போ இவங்களுக்கான நேரம் வந்துருச்சு, இந்த இடத்த விட்டு போகணும். சோ ஹீரோ போறதுக்கு முன்னாடி உங்க மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. நீ ஒன்னும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோவும் அந்த சேனல்காரங்களும் கொரியாவோட எம்பாசிய பாக்குறதுக்காக போவாங்க. அங்கிருந்து ஆபீசர் கிட்ட நாங்க அந்த தீவுக்கு போனோம், அங்க இருந்த ஆபீசர் கிட்ட கேட்டோம், உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பேப்பரும் அவங்களுக்கு போலன்னு சொல்றாங்களே, நீங்க எந்த பேப்பரும் சப்மிட் பண்ணலையா போது, யார் சொன்ன சப்மிட் பண்ணலன்னு, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்க கொடுத்தோம், உங்களுக்கு நாங்க ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்ல, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் போது, நீங்க அனுப்புனேன்னு சொன்னீங்களா, அப்ப அதுக்கு ரிசிப்ட் இருக்கும்ல, அது காமிங்க, அதை வச்சு நீங்க அனுப்புன நான் ஒத்துக்கிறேன் போது, ரிசிப்ட் தானே இதோ இருக்க போது, டே அதை எடுத்துக்கொடுறான் போது, அவங்க அனுப்புனா தானே ரிசிப்ட் இருக்கும், அவங்க தான் அனுப்பவே இல்லையே, சோ செக் பண்ணுவாங்க, ரிசிப்டே இருக்காது, அப்ப நீ அனுப்பலையான்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இந்த விஷயத்த ரகசியமா அந்த கேமராவிலேயே ஷூட் பண்ணிடுவாங்க. இவர் கத்தும் போது இதெல்லாம் பார்த்து இருக்கும் செம்மக்கம் வந்துடும். எவ்வளவு வாட்டி நான் உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டியான்னு கேட்டேன், நான் அனுப்பிட்டேன்னு சொல்லி என்னைய கத்துனேன், ஏன்டா அனுப்பலன்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சு ஹீரோ தள்ளி விட்டு வேற அடிக்க போவார். இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோனைய பார்க்க போவாங்க. உன் மேல தப்பு இருக்கு, 10 வருஷம் நீ ஜெயில தான் இருக்கணும், ஆனா உன்னோட புருஷன் தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விடுறான், இதனால உன்னால வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில விட்டு வெளியே வராத மாதிரி ஆயிரும், உன் புருஷன் பண்றதுல கிறுக்குத்தனமா இருக்கு, அவனை இதெல்லாம் நிறுத்த சொல்லு அப்படின்னும் போது ஹீரோனே என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒன்னும் புரியல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் எனக்காக தான் எல்லாம் பண்றாரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்ப அந்த நியூஸ் சேனல்ல இருக்கிறவங்க வந்து பிரெஞ்சு நாட்டு கிட்ட சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சாம்பிள் கேட்பாங்க. கேட்கும் போது ஜட்ஜு கொடுத்த தீர்ப்போட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிரெஞ்சுக்கு போயிருக்கு, ஆனா அங்க இருந்து தீவுக்கு அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்குன்றத அந்த நியூஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பசமா மாட்டினீங்கடா நீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து ஹீரோ கிட்ட காமிப்பாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு சோசியல் மீடியால ஹீரோவை பத்தின தகவல் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்களும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், உங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் வேணும்னு சொல்லுங்க, உங்க மனைவி கூப்பிட்டு வரேன், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் ஹீரோக்கும் வந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்து ஹீரோனையும் சந்தோஷப்படுவாங்க. ஹீரோவும் லாஸ்டா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுவாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா சில விஷயத்தெல்லாம் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவாரு. இது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி அவங்க இந்த விஷயத்த நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண பிரெஞ்சு நாட்டுல இருக்கிற கொரிய நாட்டை சேர்ந்த ஹையர் ஆபீசர் இவங்கள வேற ஒரு நாட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹீரோனை பார்க்க ஒரு லாயர் வருவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா ஹீரோனிக்கான ஃபைனல் ட்ரையல் ஆரம்பிச்சிடும். கொரிய நாட்டை சேர்ந்தவங்க டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஹீரோனி மேல தப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அங்க இருந்த ஆபீசரும் ஹீரோனி மேல ஒரு தப்பு இல்ல, போதைப் பொருளை கடத்தினவங்களுக்கு 1 வருஷம் தான் தண்டனை, ஆனா ஹீரோனி 2 வருஷம் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, நிரபராதின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு போக விடுங்க அப்படின்னும் போது அங்க அந்த ஆபீசரும் ஹீரோனியை பார்த்து நீ ஏதாவது பேச விரும்புறியாமான போது நான் இந்த போதைப் பொருள் எடுத்துட்டு வந்தது தப்பு தான், அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ண தப்புனால என்னோட கணவர் என்னோட குழந்தை ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகணும். இதை பார்த்து ஆபீசரும் அவங்க மேல தப்பே இல்ல, அவங்க நிரபராதின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா 1 வருஷம் ஜெயில இருந்தனால காம்பன்சேட் பண்ணணும் போது ஹீரோனி அதெல்லாம் தேவையில்லை, என்ன வீட்டுல விட்டா போதும் சாமி, நான் வீட்டுக்கே போயிடுறேன் போது ஹீரோனியா இப்போ வீட்டுக்கு, அதாவது அவங்களோட நாட்டுக்கு அனுப்புறாங்க. ஹீரோ அவங்க போன அவங்களோட ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோனியும் அவங்க பொண்ணுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வருவாங்க. ரொம்பவும் பதட்டப்படுவாங்க. அவங்க குழந்தைய பாக்குற அந்த தருணம் அவங்க குழந்தைய பார்ப்பாங்க, அவங்க கணவரையும் பார்ப்பாங்க. அந்த குழந்தை முதல்ல அவங்க அம்மாவை பார்க்காது பயப்படும். அம்மாக்கும் உன் முகம் ஞாபகம் இருக்க கண்ணா, ஆனா உனக்கு என்ன மறந்து போயிடுச்சான்னு கேட்கும் போது அந்த குழந்தையும் கிட்ட வரும். உண்மையாவே நீ அம்மா தானே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கட்டி வச்சு அப்படியே அன்பா 2 பேரும் அந்த தருணத்தை பரிமாற்றம் பண்ணிப்பாங்க. சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை திரும்பவும் அழக ஆரம்பிப்பாங்க. இப்போ சில நாட்கள் கழிச்சு ஹீரோனி தலைலாம் வாரி விடுவாங்க. அவங்க கணவரும் வாங்க வாங்க வெளியே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் போது என்ன ஏதோ பனி கொட்டுது, சரி வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. அங்கே ஒரு ஹையர் ஆஃபீஸர் நான் கேள்விப்பட்டவனோட மனைவி ஜெயில இருந்து வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் போது போனை வேடா அப்படின்னு சொல்லி ஒரு போன் வச்சிருவாரு. அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து போட்டோஸ் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. படத்தோட எண்டுல 765 நாட்கள் 2 வருஷம் தப்பே செய்யாத கொரிய நாட்டை சேர்ந்து ஒரு பெண் ஜெயில் வாழ்க்கைய அனுபவிச்சிருக்க, அது ரொம்ப பயங்கரமான மோசமானது. இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.